சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா என்ன யோசனையாவே இருக்க? இந்த சாய் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கையெல்லாம் போச்சா? ஏன் இந்த சாயை இத்தனை வருஷமா நம்பி, சின்ன பிள்ளையிலேருந்து நம்பிட்டே இருந்த சாய் இப்போ உனக்கு நல்லதே செய்ய மாட்டேன்னு யார் சொன்னா? நீயா என்னை நம்பலாமா வேணாமான்னு யோசிக்கிறியா? இல்லை மற்றவங்க சொல்லி நம்பலாமா வேணாமான்னு யோசிக்கிறியா? சரி, என்ன நீ நம்பினாலும் நம்பாட்டி விடு. ஏன்னா ஒருத்தவங்களை போய் நம்புன்னு சொல்லி நம்ப வைக்க முடியாது. ஏன்னா அவங்க நம்மள நல்லாவே தெரியும். புரிஞ்சுதா? நல்லாவே சரி செய்வாங்க, இவங்க நல்லா ஒன்றுனாலும் தெரியும். ஆனால் ஏதோ ஒரு கஷ்டம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால அவங்கள எத்தனை முறை நீ நம்புன்னு சொன்னாலும் நம்ப போறது இல்லை. அதனால நான் உன்னை அப்படியே விட்டுறேன். நான் செய்ய வேண்டிய விஷயத்த நான் செய்யறேன். நான் உனக்காக என்னென்னலாம் அற்புதத்தை நிகழ்த்தணுமோ நான் நிகழ்த்திட்டு அமைதியா நான் பாட்டுக்கே இருக்கேன். நீ நம்பா கட்டி விடு. புரிஞ்சுதா? என்ன சாய் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு நீ கேட்கலாம். ஒரு விஷயத்த நான் சொல்றேன். ஒரு நபர்கிட்ட போயிட்டு நீ என்ன பண்ற? என்னை நம்பு, நீ இல்லைன்னா இருக்க முடியாது, நீ என்கிட்ட பேசுறேன்னா நான் இருக்க முடியாது, நீ தான் எனக்கு எல்லாம், நீ தான் எனக்கு, ஆனா நீ ஏன் என்கிட்ட பேச மாட்ற, நீ ஏன் என்கிட்ட புரிஞ்சுக்கவே மாட்ற அப்படின்னு போய் கெஞ்சும் போது அவன் என்ன செய்வான்? அப்பதான் அதிகமாவே மிஞ்சுவான். புரியுதா? இல்ல எனக்கு உன்னை பிடிக்கல, இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவான். யாரையும் எங்க கட்டி பிடிச்சு வச்சு இழுத்து பிடிச்சி என்னை நம்புன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி என் மேல அன்பை காட்டுன்னு சொல்ல முடியாது. உன் வாழ்க்கையில இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதனாலதான் உதாரணமா என்ன சொன்ன நீ என்னை நம்ப மாட்ட, அதனால நான் என் வேலையை பார்க்கறேன்னு. நீ ஒருத்தவங்க கிட்ட போய் ஒரு உறவிட்ட போயிட்டு என்னை நம்பு, ஏன் என்னை விட்டுட்டு போறீங்க, ஏன் என்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு போய் கெஞ்சு. ஆனா அந்த உறவு உன்னை கண்டுக்கிறதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் உன்னை உதாசீனம் செய்யுது. ஐயா போ, நான் ரொம்ப நேரம் பிஸியா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு நேரமே இல்லை அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுத்துது உன்னை. ஆனாலும் உண்மையா பழகிட்டோமே, உண்மையா ஒரு உயிரை வச்சுட்டோமேன்னு அந்த உருவை தேடி 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 ஓடுறேன். அந்த உறவு ஆனாலும் உன்னை கண்டுக்கல. அப்படிங்கும் போது நீ திருப்ப ஓடுறிய, இதனால ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? வராது. இப்ப நானே ஒண்ணு சொல்றேன். உன் மனசுல ஒண்ணு இருக்கு. அந்த மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்றேன், நீ மறந்துடுன்னு சொல்றேன். நீ ஏத்துப்பியா? ஏத்துக்க மாட்டேன். உன் மனசு வச்சாதான் அது மறக்கும். இப்போ ஒரு உறவுகிட்ட போயிட்டு நீங்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு இருக்கல உன் வாழ்க்கையில, அந்த உறவு அது மனசு வச்சாதான் பேசும். நீயா போய் நின்றுட்டு பேசு, இதை எனக்கு பேசு, இது சொல்லாது. அந்த மாதிரி தான் நீ எதையுமே பிடிச்சி வைக்க முடியாது. உன்கிட்ட ஒருத்தவங்க பேசலையா விட்டுடு. ஒருத்தவங்க நம்பலையா, நீ உண்மையான அன்பு கொடுத்து உண்மையா ஒரு விஷயத்த செஞ்சு அது தவறாத ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிட்டு உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா, பரவாயில்ல விடு, அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. உன்னை புரிஞ்சுக்காதவங்க உன் கூட இருந்தா என்ன, உன் கூட இருந்துட்டா என்ன, அவங்க எப்படி இருந்தாலும் உன்னை புரிஞ்சுக்க போறதில்ல. ஆனா ஒரு காலம் தெரியும், பெரிய வரும். ஏன்னா நான் புரிய வச்சிருவேன். புரிஞ்சுதா? நீ கேட்கலாம், நீ இப்ப புரிய வைக்கலாம் இல்ல, உனக்கும் அந்த உறவு யாருன்னு காட்டணும், அந்த உறவுக்கும் நீ யாருன்னு காட்டணும். எல்லாரையும் நம்பி ஏமாந்து போறல, அப்போ உனக்கு நான் காட்டணும், உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் போலிதான், நீ யாரையும் நம்பாதன்னு நான் காட்டணும். அதுக்குதான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் செய்யறேன். இப்போ நீ என்னை நம்ப மாட்ட, நான் உன்னை நம்புறேன்னு சொன்னேன் அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ நான் என்ன சொன்னேன், நீ நம்பாட்டி போகணும். அந்த மாதிரி தான் உனக்கு இதுல ஒரு நபர் இருக்கார், நீ சொல்ற என்னை நம்பு அப்படின்னு. ஆனா அந்த நபர் சொல்ற உன்னை நம்ப முடியாது அப்படின்னு. ஆனா நீ உடனே நீ நம்பாட்டி விடு, என்னோட குணம் என்னோட விஷயம் கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு அவங்க அதே ஒரே விஷயத்த போய் வாக்குவாதம் பண்ணவும் கூடாது. ஒரு உறவு உன்னை விட்டு போகுதுன்னு அதை இழுத்து பிடிச்சி நிக்க வைக்கணும்னு அவசியமும் கிடையாது. புரிஞ்சுதா? நீ நிறைய மனம் உடைஞ்சி உன் வாழ்க்கையில எல்லாம் எப்போ மாறுங்கிற ஒரு நிலைமையில நிக்கிற. அது எனக்கு புரியுது. உன் நிலைமை என்ன,
எந்த விஷயம் உன்னை சோதிக்குது அப்படின்னு புரியுது. உன்னை சோதிக்கிற ஒரு விஷயம் உறவு. உறவு எல்லாமே செஞ்சிரும், நம்ம கூட இருக்கும், காலம் முழுக்க நமக்கு ஒரு பாதுகாப்பா துணையா எல்லாருக்கும் தலை நிமிர்ந்து வாழ வைக்கணும்னு நினைச்சு ஒரு காரியத்துல இறங்கினேன். ஆனா அந்த உறவு ஒன்றை விட்டுட்டு போகும்போது தான் வழியே புரிஞ்சுது, இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது. இப்பயாவது புரிஞ்சுதா? எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாருமே போலிதான்னு புரிஞ்சுதா? ஆனா நான் ஒரு விஷயத்த மட்டும் உனக்கு சொல்லுவேன். போலின்னு சொல்றல்ல, போலினா அது எல்லாரையும் எப்படி தெரியுமா நீ பார்க்கணும்? சிரிக்கிறாங்களா சிரிக்கிறேன், நீ மற்றவன்கிட்ட பேசுறியா பேசு, ஆனால் முழுசா நம்பாத. புரிஞ்சுதா? ஏன்னா இங்கே யார்கிட்டையும் பேசாமலும் இருக்க முடியாது, சிரிக்காமையும் இருக்க முடியாது. அதனால யாராவது வந்துட்டு பேசுகிறாங்களா பேசு, சரி, எல்லா விஷயத்தையும் செய். ஆனால் முழுமையாக அப்படியே நம்பி ஏமாந்துட மட்டும் செய்யாத. நான் உனக்காக எப்போ பார்த்தாலும் உன் கூட இருக்க. நீ தேடுற ஒவ்வொரு விஷயத்துலேயும் இது வரைக்கும் நடந்தது நடந்து விட்டது. இது எதையும் யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் இதற்கு அப்புறம் நடக்க போகும் ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றலாம், எல்லாமே செய்யலாம். புரிகிறதா? அதனால் இந்த விஷயம் நடந்துட்டே அந்த விஷயம் நடந்துட்டேன்னு கவலைப்படுறத விட இனிமே நடக்க போகிற விஷயத்த நீ தெளிவாக யோசிச்சு செய். எல்லாம் நல்லது நடக்கும். உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் தோல்வியை மட்டும்தான் நீ பார்த்துருக்க, வேறு எதுவுமே நீ பார்க்கல. தோல்வியை மட்டும் பார்த்து பார்த்து தான் நீ இப்போ வரைக்குமே அழுதுகிட்டே இருக்க. யாரையும் பிடிச்சி வைக்க முடியாது, யாரையும் உன் வாழ்க்கையில இருந்து தானாக எடுக்கவும் முடியாது. உன் வாழ்க்கையில் இருந்து போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போட்டும். உன் வாழ்க்கையில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இருக்கட்டும். எந்த நிமிஷமும் எதுவுமே உன் வாழ்க்கையில் தப்பாக நடக்காது. அப்படியே உன் வாழ்க்கையிலேருந்து ஒரு விஷயம் உன்னை விட்டு போகுது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அதனால ஏதாவது ஒரு தப்பு நடக்கலாம், தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் உனக்கு வரலாம். அதனால தான் உன்னை விட்டு அது போகுமே தவிர மற்றபடி ஒன்றுத்தினாலேயும் இல்லை. புரிஞ்சுதா? நம்பிக்கை வையுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வையுங்க. யாரையும் சார்ந்து நீங்கள் இருக்காதீங்க. எப்போதுமே நீங்கள் தனியாக ஒரு முடிவெடுத்து தனியாக செய்கிறதுக்கு வாங்க. எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க தான் வேணும், ஒரு விஷயத்த செய்கிறதுக்கு அடுத்தவங்க தான் வேணும் அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு விஷயத்துல இறங்கி அவங்க இல்லாதப்ப தவிக்கவே வேண்டாம். புரியுதா? அதனால் உன் வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ அதை செய். உன் வாழ்க்கையில் என்ன விஷயம் செய்யணுமோ அதை நீ முடிவெடுத்து செய். எப்போதும் அடுத்தவங்களை நாடியே இருந்து உன் வாழ்க்கையில் நீயா யோசிக்கிற விஷயத்த விட்டுடாத. புரிஞ்சு நடந்துக்க. எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு நிமிஷமும் நீயா புரிஞ்சு நடந்துக்க. யார் உனக்கு துரோகம் செய்கிறா, யார் உனக்கு நல்லது செய்கிறா, யார் உனக்கு தப்பான விஷயம் செய்கிறா என்று எல்லாத்தையும் புரிஞ்சு நடந்துட்டு புரிஞ்சு ஒவ்வொன்றுத்தையும் நடத்தி செய்கிறதுக்கு வழியை பார். யோகமும் அதிகமாக இருக்குது. உன் வாழ்க்கையில் ஒன்றும் தவறாக எதுவுமே இல்லை. இப்போ கஷ்டம் நடக்குது, உன்னை விட்டு எல்லாரும் பிரியிறாங்க அப்படிங்கிறதுனால எல்லாமே உனக்கு யோகமே இல்லை அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரு காலம், இந்த காலம் மாறப்போகுது. நீ யாரெல்லாம் நல்லவங்க நினச்சியோ அவங்கெல்லாம் நல்லவங்க இல்லை, உன்னை ஏமாத்துறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிட்ட. அது போதும். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பாக நின்று ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு தருவேன். உன்னுடைய துணைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்லை என்றைக்குமே ஒரு நல்ல வழியே காட்டுவேன். அதனால் புரிஞ்சு நடந்துக்க. இந்த சாய் யார், என்ன விஷயத்த உனக்கு சொல்ல வரேன் என்பதை புரிஞ்சுட்டு நடந்தனா நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிருவேன். கண்ணும் கருத்துமா உன் வாழ்க்கையில் நின்று உன்னை காப்பாற்றி உன்னை வழி நடத்துவேன். இதில் எந்த ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கூட உனக்கு வேணாம். தப்பானவங்கள உன் வாழ்க்கையிலேருந்து எடுப்பேன், சரியானவங்களை மட்டும்தான் உன் வாழ்க்கையில் வச்சுருப்பேன். இதுதான் உண்மை. நல்லது நடக்கட்டும். எல்லா விஷயமும் உனக்கு சாதகமாக நடக்கட்டும். ஒவ்வொரு நிமிஷமும் நீ சாய் சாய் சாய்ன்னு என்ன ஒரு வார்த்தை சொல்கிறல்ல, என் பேரை சாய் சாய்ன்னு
சொல்கிறதுக்கு நீ பெரிய அளவில் சந்தோஷத்தையே அடைவ. சந்தோஷமாக இருங்க. எப்பொழுதும் உங்கள் கூடவே இருந்து வாழ வைப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.